இப்போ நான் எடுத்துக்கொண்ட டாபிக் ஹலால் ஹராம். நம்ம ஹலால் எது ஹராம் எதுன்னு தெரியாமலே நம்ம சாப்பிட்டு கொண்டு இருக்கும் சில உணவுகளை பற்றி தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா ஜெல்லி. அது எப்படி செய்கிறாங்கன்னா பன்றியின் தோலாலையும் பன்றியின் எலும்புகளாலையும் அது செய்கிறாங்க. அடுத்தது ஜெல்லி லாலிபாப். அது எப்படி செய்கிறாங்கன்னா பன்றியின் தோலாலையும் பன்றியின் எலும்புகளாலையும் தான் அது செய்கிறாங்க. அப்புறமேட்டு சோயா சாஸ் என்னன்னாக்கா அது ஆல்கஹால் சேர்க்கறதுனால அது நம்மளுக்கு ஹராமாக்கப்பட்டதாகும். இப்போ நம்மளுக்கு ஹோட்டலுக்கே போகிறதா இருந்தாலும் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோன்னா ஜப்பானிய ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணுறோம். அதுலேயும் என்ன சேர்க்குறாங்கன்னா சோயா சாஸ் சேர்க்குறாங்க. அது சோயா சாஸ் நம்மளுக்கு ஹராமாகும். அது நம்ம சாப்பிடக்கூடாது. அப்புறமேட்டு கலர் கேண்டீஸ் எப்படி செய்கிறாங்கன்னா இறந்து போன பூச்சி அதை நசுக்கி அதுலேருந்து ரத்தத்தை எடுத்து அதுலேருந்து இந்த கலர் கேண்டீஸ் செய்கிறாங்க. இது கலர் கேண்டீஸ் நம்ம சாப்பிடக்கூடாது. அது ஹராமாகும். அது அப்புறமேட்டு பன்றி என்னன்னாக்கா நம்மளுக்கு ஹராமாக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தில் சொல்கிறான், உங்களை நீங்களே அழித்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமேட்டு ஹலால் வியாபாரம் ஹலாலான முறையில் தான் இருக்கணும். ஹராமான முறையில் இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க நம்பி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு மோசடி செய்யக்கூடாது. வினிகரில் 2 விதமான வினிகர் இருக்கிறது. அது வினிகரில் 2 விதமான வினிகர் இருக்கிறது. அதில் ஸ்ப்ரைட் வினிகர்னால் அது ஸ்ப்ரைட் வினிகரும் இருக்கிறது, ஒயின் வினிகரும் இருக்கிறது. ஒயின் வினிகர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ப்ரைட் வினிகரில் அது ஆல்கஹால் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டும். பிக்கிள் ஊர்க்கால என்ன பண்ணுறாங்கன்னா அது பதப்படுத்துறதுக்காக கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க. அதே நம்ம வீட்டில் செஞ்சு ஊர்க்காய் சாப்பிட்றோன்னா அது ஹலால். கடையில் வாங்கி நம்ம ஊர்க்காய் சாப்பிடக்கூடாது. அப்புறமேட்டு சாக்லேட் எல்லா சாக்லேட்டும் ஹராம் அல்ல. ஒரு சில சாக்லேட் தான் ஹராமு. அதில் ஆல்கஹால் இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணி வாங்க வேண்டும். எந்த சாக்லேட் வாங்குறதா இருந்தாலும் ஆல்கஹால் இருக்கான்னு செக் பண்ணி வாங்க வேண்டும். அப்புறமேட்டு வேர்க்கடலை நம்மளுக்கு ஹலால் தான். அப்புறமேட்டு கேக்கு வீட்டில் செய்கிறதா இருந்தாக்கா கேக்கு ஹலால். அதே கடையில் வாங்குறதா இருந்தால் அது சாப்பிடக்கூடாது. கடையில் வாங்குறது சாப்பிடக்கூடாது. கடலில் வாழும் உயிரினங்கள் அது செத்தவையாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, அது ஹலால் ஆகும். கோழி அது தன்னோட வாயால் தான் கொத்தி சாப்பிடுது. அது வேட்டையாடவோ அது எதுவுமே பண்ணலை. அது கோழி நம்மளுக்கு ஹலால் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.